எல்லாம் அவன் துணை. சர்வசக்திக்கு என் வணக்கம். ஹாரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிறதும் தமிழுக்கு உரியது. நான் உருவாக்கப்பட்டது ஒரு புதிதானது. அந்த காலத்தில் வந்து தமிழுக்கு வந்து பஞ்சபூத எண்கிறதும் உருவாக்கினார்கள். நான் உருவாக்கப்பட்டது நவக்கிரகத்துக்கும் தமிழ் ஜோதிடம் உருவாக்கி அவைகளை வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் வந்து இதை எல்லோரும் பார்த்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுங்க என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பணியும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். சேனை. சேனைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிரகம் 4 இதையெல்லாம் கூப்பிட்டாக்க 8 தான். அதை வந்து கழிக்கலாம் முடியாது கிரகத்தால். அதனால் வந்து சேனையோட விதி என்பது 8 தான். அடுத்ததாக வந்து மரபு தமிழ். மரபு தமிழுக்கு வந்து எண்கணிதம் 1 3 2 4 7 2 3 இதெல்லாம் கூட்டா 22. அதனுடைய விதி என்பது 4. அப்போ மரபு தமிழோட விதி எண் 4. அந்த காலத்தில் சொல்லப்பட்டு வந்தது தான். இந்த காலத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழுக்கு ஒரு முதல்ல ஒரு வார்த்தை அமைத்து கட்டுரைகள் எழுதுகின்றார்கள். அதனால் மரபு தமிழுடைய விதி என்பது 4. மரபு தமிழ் சொல்லப்பட்டே வருது. அந்த காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வருவது தான் மரபு தமிழ். இன்னும் 100 ஆண்டுகள் போனால் இந்த யுகம் இந்த காலம் கூட மரபு தமிழ் என்று தான் பெயர். அதனால் வந்து மரபு தமிழோட விதியின் 4. அடுத்ததாக வந்து ஆய்வு தமிழ். ஆய்வு தமிழுக்கு வந்து எண்ணிடம் 8 8 7 4 7 2 3 இதெல்லாம் கூட்டாக 41. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 5. அப்போது வந்து ஆய்வு தமிழுக்கு வந்து விதியின் 5. அடுத்ததாக வந்து படைப்பு தமிழ். படைப்பு தமிழுக்கு வந்து எண்ணிடம் 9 9 6 2 4 7 2 3 இதெல்லாம் கூட்டா 42. அதோடைய விதி என்பது 6. அப்போ படைப்பு தமிழோட விதியின் 6. பாருங்கள், மரபு தமிழுக்கு வந்து விதியின் 4, ஆய்வு தமிழுக்கு வந்து விதியின் 5, படைப்பு தமிழுக்கு வந்து விதியின் 6. அப்போது 4 5 6ன்னு வருதுலையே, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள், எப்படிப்பட்ட அற்புதமாக அந்த எது முன்ன எது பின்ன அப்படிங்கிறத இந்த 3லையும் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதாவது படைப்பு தமிழ். படைப்பு தமிழுக்கு வந்து விதியின் 4, ஆய்வு தமிழுக்கு வந்து விதியின் 5, படைப்பு தமிழுக்கு வந்து விதியின் 6. மரபு தமிழ் விதியின் 4, ஆய்வு தமிழுடைய விதியின் 5, படைப்பு தமிழை விதியின் 6. அப்படி 4 5 6 இந்த மும்மொழிகளும் இந்த 3 கட்டுரைகளுக்குமே ஒரு எண்களில் அமைஞ்சிருக்குனாக்கா 4 5 6ன்னு அது தமிழ் வந்து தமிழ் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். அப்போ முறையாகத்தான் இந்த கட்டுரைகள் வந்து அமைந்துள்ளது. அடுத்ததாக வந்து வியந்து. வியந்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் தான் 6 2 5 9 இதெல்லாம் கூட்டாக்க 22. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 4. அப்போ வியந்து என்ற சொல்லுக்கு விதியின் 4. வியந்து ஆச்சரியப்படக்கூடியது, சந்தோஷப்படக்கூடிய வார்த்தையாகவும் வைத்துக் கொள்ளலாம். நிறையா வியந்து என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய உட்பிரிவுகள் உண்டு, உதாரணங்கள் உண்டு. அதனால் வந்து வியந்து என்ற சொல்லுக்கு விதியின் 4. அது 4ஆம் இடத்த படம். 4வது கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் அது வியந்து என்று சொல். அது பாவக்கிரகமாக இருந்தாலும் அந்த வியந்து என்ற ஒரு வார்த்தை எப்படி ஒரு அற்புதமாக அமைந்துள்ளது. வியந்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6 2 5 9 இதெல்லாம் கூட்டா 22. அதோட விதி என்பது 4. அப்போ வியந்தோட விதியின் 4. அடுத்ததாக வந்து இறைவனடி. இறைவனடிக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2 3 5 9 6 இதெல்லாம் கூட்டாக 25. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க அதோடைய விதியின் 7. இறைவனடி அப்படின்னா தீக்கு அருகில்னு இதுக்கு பேர். இறைவனடி என்றால் தீக்கும் அருகில், தீயிடம், குளிர் காய்வது போல இறைவனடி என்பது. இறைவனடி என்பது செத்தவங்களுக்கு வந்து இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்லுறாங்களா, அந்த வார்த்தை தான். யாருமே வந்து இறைவனோட வந்து சேரலாம் முடியாது. இறைவனடி தீக்கு அருகில் தான். அருகில் என்று பார்க்கலாம், அவ்வளோதான். செத்தவங்களாம் இறைவனோட சேர்ந்துட்டாக்கா இறைவனை சுமக்க முடியுமா? அவன் பாரத்தை சுமக்கிறது இல்லாமல் இவனையும் வச்சுட்டு சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இறைவனடி சேர்ந்தார், ரைட்டு. எப்படியோ மனிதனை இறைவன் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை இறைவனடி சேர்ந்தார் என்ற வார்த்தையும் செல்லுபடியாகிறது. அதனால் வந்து இறைவனடிங்கிற வார்த்தைக்கு வந்து விதியின் 7. இறைவனடிக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்து கொண்ட எண்ணில் 2 3 5 9 6 இதெல்லாம் கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. அப்போது அவர் அருகில்
அவருடைய அருகில் அவருடைய வாசல். அப்போ வந்து இறைவனடி தீக்கு அருகில் மனிதனுடைய மிகப்பெரியவருடைய பாதத்து அருகில். அதனால் வந்து இறைவனடி சேர்ந்தார். அப்போ இறைவனடிக்கு வந்து விதி எண் 7. அடுத்ததாக வந்து குப்பத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 6, 9, 7 இதெல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ குப்பத்துக்கு வந்து விதி எண் 7. குப்பம் என பின்தங்கியவர்கள்னு இருக்காரு. பின்தங்கியவர்கள். குப்பத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 6, 9, 7 இதெல்லாம் கூட்டா 25. அது கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 7. அப்போ குப்பம் என்றால் பின்தங்கியவர்கள். அடுத்ததாக வந்து மாண்புமிகு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குள்ள 8, 3, 2, 2, 3 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ மாண்புமிகு உயர்ந்த பதவி. மாண்புமிகுங்கிறது உயர்ந்த பதவி. மனிதருக்குள் முதல் பதவிங்கிறது அதுதான். மாண்புமிகுங்கிற வார்த்தை எல்லா மக்களும் போட முடியாது. முதல்ல யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மாண்புமிகு. மாண்புமிகோட வார்த்தைக்கு விதி எண் 9 அவருடைய திரிகோண ஸ்தானத்தில் வருகின்றது. மேலே சிம்மம் தனுசு அப்படிங்கிற காலத்தில் அது 9வது வீடு குருவோடைய வீடு. அப்போ மாண்புமிகு என்றால் உயர்ந்த பதவி என்ற ஒரு அர்த்தமாகிறது. ஆனால் அடுத்ததாக வந்து அமைச்சருக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிதான் 1, 5, 9, 9, 3 இதையெல்லாம் கூட்டினாலும் 27. அதனுடைய விதிங்கிறது 9. அமைச்சர் என்று சொல்லுக்கும் விதியின் 9. அப்போ அமைச்சர் என்பதும் உயர்ந்த பதவி தான். எல்லோரும் போட்டுக்கொள்ள முடியாது. நகரமன்ற தலைவரெலாம் போட்டுக்க முடியாது. மாவட்ட செயலாளர் போட்டுக்க முடியாது. ஆனால் அமைச்சர் என்றவர் அந்த மாண்புமிகு என்பவர்கள் அமைச்சர் என்ற ஒரு பதவி கொடுத்தவங்களுக்கு தான் அது செல்லுபடியாகும். நானே ஜெயிக்கணும். ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வைக்கணும். அவங்களுக்கு தான் ஜெயித்தவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி. ஆனால் அமைச்சர் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அமைச்சர் என்றால் உயர்ந்த பதவி. அடுத்ததாக வந்து இணையதளத்துக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்களும் 2, 1, 2, 7, 5, 7 இதெல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்கிறது 6. அப்போது இணையதளத்துடைய விதியின் 1000. இதெல்லாம் வந்து ஒரு இணையதளங்கிறது மைக்ரோசாஃப்டுடைய ஒரு இது தான். அது இணையதளங்கிறது அது நிறையா இருக்குது. ஆங்கிலத்தில் நிறையா இருக்குது. தமிழ் வந்து இணையதளத்துக்கு வந்து விதியின் 6. அதை ரொம்ப ஆராய்ந்து செய்யக்கூடியது. இல்லைன்னா பொத்துன்னு எல்லாம் போயிடும். இல்லைன்னா எல்லாமே இயங்காக கூடும். இணையதளத்துடைய விதியின் 6. அடுத்ததாக வந்து பாலியல் என்ற வார்த்தைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 7, 5, 2, 1 இதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ பாலியல் என்ற வார்த்தைக்கு விதியின் 6. பாலியல்னா உங்களுக்கு தெரியாமல் இல்லை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் பாலியல் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து விதியின் 6. அடுத்ததாக வந்து வன்கொடுமைக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண் 5, 6, 3, 7, 5 இதெல்லாம் கூட்டா 26. அது கிரகத்தில் கழிச்சிட்டாக்க மீதி 8. அப்போ வன்கொடுமையோட விதியின் 8. வன்கொடுமை, துன்புறுத்தல். ஆனால் அதுக்கு நிறையா உதாரணங்கள் நிறைய இருக்குது, வெவ்வேறு வார்த்தைகள் இருக்குது. அதனால் வந்து அடுத்ததாக பாலினத்துக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான 7, 5, 9, 7 இதெல்லாம் கூட்டா 28. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 1. அப்போ பாலினம் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து விதி எண் 1. பாலினத்துக்கு வந்து விதி எண் 1. அடுத்ததாக வந்து வெளிச்சந்தைக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 8, 8, 3, 5, 2 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ வெளிச்சந்தையோட விதி எண் 8. வெளிச்சந்தைன்னா நம்ம ஏரியாலாம் வேறு ஏரியாவில் இருக்குது. அதான் வெளிச்சந்தையிலேருந்து இறக்குமதி ஆகணும். இதெல்லாம் குறிப்பிட வெளிச்சந்தைனா நிறையா உதாரணங்கள் இருக்குது. ஆனால் வெளிச்சந்தையோட விதிங்கிறது 8. அடுத்ததாக வந்து உள்ளூர் சந்தைன்னு பேர் இருக்குது. அதுக்கு தான் உள் சந்தைன்னு போட்டிருக்கேன். உள் சந்தைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 4, 3, 5, 2 இதெல்லாம் கூட்டாக 17. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 8. உள் சந்தையோட விதிகள் 8. ஆனால் வந்து அடுத்ததாக வந்து உச்சிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 9, 4 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ உச்சின்னா தலை உச்சி. மரத்துக்கு அதுவும் உச்சி. வானத்துக்கு வந்து சூரியன் ஒரு நடுவர்த்தி. அதனால் வந்து உச்சி என்பது அதோடைய விதியின் 7. உச்சி என்பது 7ஆம் பார்வை.
கேந்திரத்தில் வருகின்றது. அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே சொல்லப்பட்டு வருகின்றது. அந்த காலத்தில் என்ன சொன்னாங்களோ அதுதான் இந்த தமிழ் எண்ணிக்கை பிரகாரம் தோன்றுகிறது. நான் உருவாக்கப்பட்ட எண்ணிக்கை மூலமாக பழங்காலத்துடைய வார்த்தைகளை நான் உருவாக்கப்பட்ட எண்ணிடம் எடுத்து ஒரு அற்புதமாக உண்மையாக சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.